வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதுல வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்றேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். ருச்சிக ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வார பலத்துல இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு, விசேஷங்கள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயம் பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு சதுர்த்த பாவம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. எப்படின்னா ராகு, புதன், சூரியன், செவ்வாய் இந்த எல்லா கிரகங்கள் எல்லாமே அந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பண்ற மிகப்பெரிய ஒரு அவகாசம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அந்த ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் டிஸ்பியூட் கூட வரலாம் அதை தேடி பின்னாடியே. ஜாகிரதையா இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சதுர்த்த பாவத்தில் ராகுனால வீட்டுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை, அடிக்கடி டென்ஷன்ஸ். அது எப்படின்னா அது ராகுக்கு இது ஒரு விஷயத்தை உடைக்கிற வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும். யூஸ்வலா வீட்டுல ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடோ, பிளம்பரிங், வாட்டர் ரிலேட்டடோ இஷ்யூஸ்கள் நிறைய வரும். இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நீங்க காமா இருக்கணும். பஞ்சம பாவத்தில் இருக்க கிரகங்களை பார்த்தா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிற சான்ஸ், இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் ஆகிருந்தா டிஸ்ட்ராக்ட் ஆகிற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. காதல் திருமணத்துக்கு கூட அவகாசம் இருக்கு, யோகம் இருக்கு. எப்படின்னா வீட்டுல அவரை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அவரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்காக. அந்த மாதிரி யோகங்கள் வீட்டுல இருக்கிற ஒத்துக்கிற சான்சஸ் அதிகமாவே இருக்கு இந்த டைம் பீரியட்ல. எகின் கரியர்ல நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. எதுக்குன்னா கேது கிரகம் 10ஆம் வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு நிறைய தேடணும், டென்ஷன்ஸ், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அது சரியா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா கிடைக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இங்க சந்திரன் இங்க வீக் ஆயிடுவான், நீச்ச கிரகம் ஆயிடுவான். அவர் இந்த சந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட பீஜ மந்திரத்தை ரெகுலரா சொல்லது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.